வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம். அடுத்ததாக பலர் கேட்டது வந்து காவல்துறையின் எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மிக குறைவாக போட்டிக்கலான்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு க்ரௌடுன்னு நம்ம அசஸ் பண்ணுறோம்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம். அதாவது ஒரு லூஸ் க்ரௌட்னா அந்த இடத்துல வந்து ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌட்னா ஒரு 6லேருந்து 7 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஒரு டென்ஸ் க்ரௌட் அதெல்லாம் ஒரு 4.5 to 5 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம். ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க், மாடரேட், ஹை ரிஸ்க், இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது. பொதுவாகவே ஒரு லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ்மேன் ஃபார் 250 to 300 பீப்புள், அதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து. அடுத்ததாக மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 100 to 150 பீப்புள். ஹை ரிஸ்க்னா 1 போலீஸ்மேன் ஃபார் 50 பீப்புள். இங்கே 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்கே கொடுத்த வந்து பந்தோபஸ்த் வந்து 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ஏடிஎஸ்பிஸ், 4 டிஎஸ்பிஸ், 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அது 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து ஐஜி சென்ட்ரல் ஜோன் வந்து இங்கே வந்து கேம்ப் பண்ணி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பட்டியலில் கம்ப்ளீட்டாக. அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளாய்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திருப்பி கேட்கறதுனால சொல்கிறேன். திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கை வந்து 650. காரணம் ஒரு மாநகரம் பிளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அதனால் அங்கே போடுறது வந்து 650. அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை 287. பெரம்பலூர் மாவட்டத்தில் 480. நாகப்பட்டினம் மாவட்டம் 410. திருவாரூர் 413. நாமக்கல் 279. கரூர் 500. நாமக்கல்ல கூட இதே மாதிரி அது ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அதில் ஸ்டில் அபவுட் 4 people ஸ்டில் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸு. அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது வந்து போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்லும் கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் அவங்களே வந்து நம்ம அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் 2 ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல்மாக காவல்துறையினர் அங்கேருந்து மைக்கில் கூப்பிட்டு சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இங்கே ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு, ஸ்டாம்பீட் மாதிரி தெரியுது, அதனால் கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே அமராவதி ஹாஸ்பிட்டலேருந்து நிறைய ஒரு about 10 ஆம்புலன்ஸ் ஸ்டார்டட் மூவிங் தேர். இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அடுத்ததாக ஸ்டோன் பெல்ட்டிங் இருந்துன்னு சொன்னாங்க. எங்களுடைய தகவல் படி இது வரைக்கும் நாங்கள் விசாரித்து பார்த்தபடி அப்படி கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ஒரு செய்தி எங்களுக்கு கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இவ்வளோ இருந்ததுக்கப்புறம் இப்போ செக்யூரிட்டி எதுவும் லேப்ஸ் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். இப்போ தலைவர் வந்து அங்கே தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தவுட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம கரூரில் அந்த ஜங்ஷன், அந்த ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் 2 hours. இது வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு 30 minutes கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு, பட் 2 hours ஆச்சுது. ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டாக ஆரம்பிச்சு அது 4 hours ஆச்சுது. 12 o'clockலேருந்து 4 o'clock ஆச்சுது. அங்கே அதனால் காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை நாமக்கல்லே நடந்தது. சப்சிக்வெண்ட்டாக அவங்க திருப்பி அங்கேருந்து கிளம்பி வரும்போது 4:15 போல் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. நாமக்கல்லேருந்து கிளம்பி அந்த தவுட்டுப்பாளையருந்து கிளம்பும் பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன், அந்த ஃப்ளைஓவர் ஜங்ஷனில் வரும்போது ஆல்மோஸ்ட் 6 o'clock டைம் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clock வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைடில் இருக்கும்போது சர்வீஸ் ரோட்லேருந்து இப்போ மக்களை பார்த்து கையசிட்டு வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது. ஆகும்போது இந்த பின்னாடி வந்த க்ரௌட் எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி போகிற டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. அங்கே 6 o'clockல அங்கே ஆரம்பித்த வண்டி வந்து அங்கே மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நியர்லி அபவுட் 1 hour ஆயிடுச்சு. அப்போ அங்கே போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்த க்ரௌட் நேச்சுரலாக 2 சைட்லேயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக விசாரித்து இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய விரும்புகிறேன்.
எக்ஸாக்ட்லி அதான் ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து 137 ஆர்டர்லி கிரவுட், வெல் ரெகுலேட்டட், கண்ட்ரோல், ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சது, ஸ்மூத்தாக டிஸ்போஸ் ஆனாங்க. இப்போ நேற்று எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸில் வந்து காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கூட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே கூட்டு போகிறதுக்கும் எங்களால் ஒழுங்காக அந்த க்ரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. ஏன்னா இது நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி, நீங்கள் 500 இல்லை 1000 போட்டாலும் சரி, 2000 போட்டாலும் சரி, இப்போ ஒரு 10,000 15,000 20,000 இருக்கக்கூடிய க்ரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? இப்படி சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பாக. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானம் பேசி கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 meters பிஃபோர் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, சரி இங்கே நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க, இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது, சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் 2 சென்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இந்த க்ரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு நேரத்தில் வர்றவங்க வந்து 2 புறமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது, ப்ளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்கை விசாரித்தோம். அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் 12 மணி 11 மணிக்கெலாம் வந்துட்டோம், காலையில் கூட சாப்பிடாம வந்தவங்களாம் இருக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிடாம நின்றுருக்காங்க, அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் வெயிட் பண்ணும் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த க்ரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நடந்தது என்ன நடந்தது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸஸ் அங்கே இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவரோட விசாரிச்சா தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அது இல்லை சரி, இது நான் அதிகமாக பதில் சொல்ல நான் விரும்பலை. நான் இது வரைக்கும் விசாரித்த தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து சொல்கிறது சரியாக இருக்காது. ஏன்னா வந்து இப்போ இந்த காவல்துறையை நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து நாங்கள் சொல்ல சரியாக இருக்காது. என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள், ஃபால்ஸ் நியூஸ், ப்ரொபகண்டா, இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு தவறான ஒரு எண்ணங்களை உருவாக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இப்போ இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களும் சரி, கமிஷன் என்கொயரி பண்ணுறவங்களும் சரி, எவ்வளோ அமைதியாக கண்ட் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி உண்மை சொல்ல தான் சரியாக இருக்கும். அரியலூர், புதுக்கோட்டை பிளஸ் இங்கே கரூர் டிஸ்ட்ரிக்ட் இல்ல இருந்தாங்க. ஐஜி இருந்தாருங்க. அது சொல்லல. அதாவது சரி நான் கேக்குறேன் நீங்க 20,000 crowd வந்தா கூட ஒரு போலீஸ்மேன் இஸ் ஈக்குவல் டு 40 people. நாங்க எவ்வளவு போட்டிருந்தோம்? ஒரு போலீஸ்மேன் ஈக்குவல் 20 people போட்டிருந்தோம். அதாவது வந்து இப்போ அந்த விசாரணையில் வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஆர்கனைசர்ஸ் அந்த பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க அவங்கள வச்சு போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. ஃபுல் டீட்டெயில் கிடைச்சதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை ஏன்னா இதுக்குன்னா இந்த கமிஷன் இருக்கிறதுனால நம்ம திருப்பி பேச அர்த்தம் இருக்காங்க. இல்லை ஓகே ரைட் ஓகே ஈபியில் பேசிக்கிட்டாங்க. இல்லை அது நான் இப்போ சொல்ல முடியாது. அவங்க ஈபியில் சொல்ல எல்லா இடங்கள்லையும் பொதுவாக அப்ரூவ்ட் பிளேசஸ்க்கு எல்லா கலெக்டர்ஸ் ப்ளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை வச்சு ஒரு மீட்டிங் போட்டு ப்ரொசீஜர் ட்ரா பண்ணி அப்ரூவ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இது வந்து காவல்துறை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கிடையாது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வர வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க ஒவ்வொரு ஊர்களில் எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அதை வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அந்த இடமும் ஒன்று. இது 2022 2022 அந்த பிளேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
குறிப்பா ரூலிங் பார்ட்டிக்கும் ஒரு மாதிரி ஒரு அனுமதியும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு மாதிரி ஒரு அனுமதியும் கொடுக்கறதா காவல்துறை அரசியல் கட்சிகளே பொதுவாக எல்லா பெர்மிஷனும் நாங்கள் கொடுக்குறோம். எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ இல்லை பாத யாத்திரையோ இல்லை வேற எதுனாலும் சரி கண்டிப்பாக நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோம். கண்டிஷன்ஸ் போடும் பொழுது ஒரு சிலருக்கு அது வந்து விரும்ப மாட்டோம்.